வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஆக்ஷன் சாஃப்ட்வேரை எப்படி இன்ஸ்டால் பண்ணி அதை யூஸ் பண்ணுறது. நாம் ஓனாக ஒரு ஆக்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அந்த ஆக்ஷன் சாஃப்ட்வேரை எப்படி நம்ம கம்ப்யூட்டரில் லோடு பண்ணுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்புறம் ஷார்ட்கட்டு எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி விட்டாலே மேலே அந்த ஃபைலு எடிட்டரில் ஒரு கோடு ஒன்று வரும். அதை யூஸ் பண்ணி நம்ம ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு லெட்டர் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு கீழே ஒரு லெட்டர் இங்கிலீஷில் டைப் பண்ணுறேன். மேலே பாருங்கள், லேயர் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த லேயரில் போய்ட்டு நம்ம எப்படி கலர் ஷார்ட்கட்டில் அப்ளை பண்ணுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ டைப் பண்ணியாச்சு எழுத்தை. இப்போ ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஆல்ட்டு யூஸ் பண்ணி எப்படி ஷார்ட்கட் பண்ணுறது. ஆல்ட்ரு எல்லுக்கிட்ட ஒரு கோடு ஒன்று தான். ஆல்ட்ரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு எல்லு, அடுத்தது ஒய், லேயர் ஸ்டைலில் ஒய்ன்னு இருக்கு பாருங்க, அது கீழே கோடு இருக்கு பாருங்க. அடுத்தது கலர் ஓவர்லே, அதில் வி இருக்கும் ஷார்ட்கட்டு. இப்போ ஆல்ட்ரு எல்லு ஒய் வி, ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. LYV கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். அதில் நம்ம ஸ்ட்ரோக்கு, கிரேடியன்ட்டு எல்லாமே கொடுத்துக்கலாம். இது எம்பாசஸ், டெக்ஸ்டர் எல்லாமே கொடுத்துக்கலாம். நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். 3D டெக்ஸ்ட் எல்லாமே அதில் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஷார்ட்கட்டுக்கு ஆல்ட்ரு LYV. நாம் மவுஸால் நம்ம கலர் ஒரு டெக்ஸ்ட்டுக்கு கலர் கொடுக்கணும்னா என்ன பண்ணுவோம், நேராக லேயரில் போட்டு லேயர் ஸ்டைலில் போய்ட்டு கலர் ஓவர்லே, கிரேடியன்ட் ஓவர்லே இது ஒன்று கொடுப்போம். அதுக்கு ஈஸியான ஷார்ட்கட் தான் ஆல்ட்ரு LYV. ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க, LYV இதை கொடுத்துங்க. உங்களுக்கு பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். நம்ம கலர் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஈஸியான மெத்தடு. ஓகேங்களா? இந்த வீடியோ நம்ம 3 போட்டா வச்சுருக்கோம். இப்போ ஆக்ஷன் 18.5 ஆக்ஷன் எப்படி நம்ம ஒரு சாஃப்ட்வேர் மூலயமா ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணுறது, ஆக்ஷன் சாஃப்ட்வேர், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதை நம்ம 6க்கு 4 கிராப் பண்ண போகிறோம். 6க்கு 4 கிராப் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஆக்ஷன் சாஃப்ட்வேரை வச்சு எப்படி நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ க்ரியேட் பண்ணுறது, மேக்ஸியில் அப்ளை பண்ணுறது, 8 ஃபோட்டோ எப்படி மேக்ஸியில் நம்ம ஈஸியாக கொண்டு வர்றது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ மேலே கிராப் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வித்து 4, ஹைட்டு 6 கொடுத்துருங்க. ரெஸ்டலேஷன் 300 கொடுத்துருங்க. ஃபோட்டோவை நம்ம தேவையான அளவுக்கு கரெக்டாக கிராப் பண்ணிக்கங்க. நம்ம வீடியோ தொடர்ந்து போட்டு வரோம். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோ கிராப் பண்ணியாச்சு. நான் ஏற்கனவே ஆக்ஷன் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கிளிக் பண்ணுற பாருங்க, 8 ஃபோட்டோ வந்துடுச்சு. பாஸ்போர்ட் சைஸில், அதாவது மேக்ஸியில் எனக்கு 8 ஃபோட்டோ வரணும்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு ஃபோட்டோ வந்துடும். 8 ஃபோட்டோ அது மேக் பண்ணி கொடுத்துரும். இது இந்த ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஒரு மேக்ஸியில் டார்க் அண்ட் ஒயிட் 4, கலர் ஃபோட்டோ 4. அதில் என்னென்ன ஸ்டாம்ப் சைஸு, பாஸ்போர்ட் சைஸு, விசா எல்லாத்துக்குமே இருக்குது. விசா எடுக்கிறதுக்கான சைஸு. இப்போ ஒரு மேக்ஸில் எனக்கு 18 ஃபோட்டோ வேணும்னா அதை நம்ம கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். கடைசியாக ஆக்ஷன் சாஃப்ட்வேர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் வீடியோவில். அதை நீங்கள் லிங்க்கு கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி நீங்கள் இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது ஆக்ஷன் சாஃப்ட்வேரை அதையும் சொல்லி கொடுத்துருக்கேன்.
இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அந்த ஆக்ஷன் சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நடுவில் கொடுத்துருக்கேன். கடைசியாக வந்து பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன். இப்போ ஆக்ஷன் சாஃப்ட்வேரை காப்பி பண்ணிக்கோங்க. நான் காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிட்டு நேராக வந்து மை கம்ப்யூட்டரில் போயிட்டு சீக்கிரமில் அதாவது ஃபோட்டோஷாப்னு இருக்கும். அதில் போயிட்டு ஃப்ரீ செட் போங்க. அதில் ஃபோட்டோஷாப் ஆக்ஷன் ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிடணும். இந்த 18 ஃபைல் ஆக்ஷன் 18 ஃபைலை நம்ம பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துட்டு இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்துடுங்க. அதை எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஆக்ஷன் சாஃப்ட்வேரில் லோடு ஆக்ஷன், அந்த ஆக்ஷன் பாக்ஸில் லோடு ஆக்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இது வந்துடும். அதில் நம்ம இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேரை லோடு பண்ணிக்கலாம். லோடு பண்ணிவிட்டு பண்ண இதேமாதிரி தான் வரும் பாக்ஸு உங்களுக்கு. அதில் நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இருக்கும். ஒரு மேக்ஸி 12x8 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஸ்டாம்ப் சைஸு, நம்ம விசா காப்பி எடுக்கிறதுக்கு, பிளாக் அண்ட் ஒயிட்டு, எல்லா ஆப்ஷனும் இருக்கும். இந்த சாஃப்ட்வேர் கடைசியில் நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் லிங்க்கு. பாஸ்வேர்டும் கடைசியில் கொடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்ஷன் எப்படி நம்ம சொந்தமாக க்ரியேட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். புரியுங்களா? இவ்வளோ நாள் நம்ம ஆக்ஷன் சாஃப்ட்வேர் வச்சு யூஸ் பண்ணோம். இப்போ ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை எப்படி நம்ம ஆக்ஷனுக்கு க்ரியேட் பண்ணுறது, நம்மளை ஓனாக எப்படி செட் பண்ணுறது அதை பற்றி பார்க்க போகிறோம். இதேமாரி தான் இருக்கும் ஆக்ஷன். அந்த செட்டிங் பாரு, அதை நம்ம பட்டன் மோட்டருக்குள்ளே எடுத்து விட்டுட்டு இப்படி தான் இருக்கும். ஓட்டர் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த ஆக்ஷன் ஸ்குரல் பாரு, அதில் இந்த மூலையில் போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு நாம் பட்டன் மோடுன்னு இருக்கும் அதை வச்சுக்கணும். அதை எடுத்து விட்டுடணும். பட்டன் மோட எடுத்து விட்டுடணும். எடுத்து விட்டுட்டு நம்ம புதுசாக ஒரு ஆக்ஷன் க்ரியேட் பண்ணணும். பாஸ்போர்ட் சைஸ் மேலே வந்து நம்ம 6x4 அதை கிராப் பண்ணணும்ல, ஃபஸ்ட்டு கிராப் பண்ணணும்ல, அதேமாதிரி கிராப் பண்ணிக்கங்க ஃபோட்டோவை. நாம் வீடியோ தொடர்ந்து போட்டு வரோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு கிராப் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த ஓனாக நம்ம சொந்தமாக எப்படி ஒரு ஆக்ஷன் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இப்போ ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே 6x4 டைப் பண்ணிக்கிட்டு ரெசல்யூஷன் முன்னாடி வச்சுட்டு நம்ம கிராப் பண்ணிக்கணும் ஃபோட்டோவை. ஆக்ஷன் சாஃப்ட்வேர் வந்து நம்ம ஆக்ஷன் க்ரியேட் பண்ணுறப்ப பட்டன் மோட் இருக்குல்ல, இந்த கலர் பாக்ஸ் இருக்குதுங்க, இந்த பட்டன் மோடில் பிறகு அதை நம்ம எடுத்து விட்டுறணும். எடுத்து நார்மல், அதாவது பட்டன் மோடுங்கிறது இருக்கும், அந்த டிக்கை எடுத்து விட்டுடணும். இப்போ பாருங்கள், ஃபோட்டோ வந்து கலர் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்துருங்க. 6x4 ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம கடைசியாக நம்ம வீடியோவில் தமிழ்நாடுன்னு இருக்கும். அந்த தமிழ்நாடுங்கிறத டிக் பண்ணி ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். கண்டிப்பாக அதை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ எண்டில் இந்த மூலையில் இருக்கும், கீழே ரைட் சைடில் பாட்டத்தில் இருக்கும். அந்த பாக்ஸை கண்டிப்பாக டச் பண்ணிங்கன்னா ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிவிடுங்க. இன்னும் நல்ல நல்ல வீடியோலாம் நான் போட போகிறேன். கடைசியாக பாஸ்வேர்டு உங்களுக்கு தரேன். இந்த ஆக்ஷன் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு நான் கடைசியாக வீடியோவில் நோட் பண்ணியிருக்கேன். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து பட்டன் கூட எடுத்து விட்டாச்சு. எடுத்து விட்டுட்டு இப்போ நியூ ஆக்ஷன்
அந்த ஸ்கோர் இந்த மூலையில் டாப்பில் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ ஆப்ஷன் கேட்கும். அதை நியூ ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நியூ பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஃபோட்டோஸ் ஆஃப் ஆக்ஷன் இல்லைனா பாஸ்போர்ட் சைஸ் ஆக்ஷன் ஏதாவது ஒன்று நேம் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு கலர் கீழே கொடுத்துக்குங்க. நீங்கள் இதுக்கு ஷார்ட்கட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். அதுலேயே F9 F12 கண்ட்ரோல் ஆல்ட் இருக்குது. அதை நீங்கள் டிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு நேம் கொடுத்துட்டேன். சாஃப்ட்வேருக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டேன், பாஸ்போர்ட் சைஸ்ன்ட்டு. ஓகே கொடுத்துட்டேன். இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். அந்த ரெட் கலர் இருக்குல்ல, லெஃப்ட் சைட்லேருந்து 1 2வது கீழே அந்த பாக்ஸுக்கு ரெட் கலரில் இருக்க பாருங்க. இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள் 6க்கு 4 ஃபைல் ஓப்பன் பண்ணிங்க. முன்னாடி ஓப்பன் பண்ணால் அது க்ளோஸ் ஆகிட்டு. இப்போ இந்த ஃபோட்டோவை ட்ராக் பண்ணுங்கள். என்ன கண்ட்ரோல்லையே கொடுத்து கண்ட்ரோல் X கொடுத்து இந்த பாக்ஸில் இந்த 6க்கு 4 கண்ட்ரோல் V கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ வந்துடும். ஓகேங்களா? இப்போ நான் காப்பி பண்ணிட்டேன். கண்ட்ரோல் C கொடுத்து காப்பி பண்ணிட்டேன். இப்போ கண்ட்ரோல் V கொடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஃபோட்டோவை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இப்போ ஃபோட்டோவை நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ கண்ட்ரோல் J கொடுத்து ஃபோட்டோவை காப்பி பண்ணிக்கிட்டு அந்த ஃபோட்டோவை கண்ட்ரோல் T கொடுத்து நாம் ரைட் சைடில் கொஞ்சம் கேப் விட்டு நவுத்தி வச்சுக்கலாம். ஃபோட்டோவை கரெக்டாக மெஷர்மெண்ட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. ரூலர் யூஸ் பண்ணி ஹரிசாண்டல் 2ஆக பிரிச்சுக்கோங்க. இந்த ஃபைலில் 2ஆக பிரிச்சுக்கிட்டு ஃபோட்டோவை கரெக்டாக உங்களுக்கு ஏற்றா போல் வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் J கொடுத்துட்டு கண்ட்ரோல் T கொடுத்து நம்ம ஃபோட்டோவை நவுத்தி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ஆல்ட்டு மூணுத்தையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு குச்சி T அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோஸு எக்ஸ்ட்ரா வந்துகிட்டே இருக்கும். நமக்கு தேவை 2 ஃபோட்டோ. இந்த 2 இடம் கண்ட்ரோல் ஷிஃப்ட் T கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஃபோட்டோ வந்துடும். இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு கண்ட்ரோல் E கொடுத்து மெர்ஜ் பண்ணிவிட்டு கீழே ஆல்ட்டை பிடிச்சி ட்ராக் பண்ணிங்கன்னா கீழே வந்துடும் ஃபோட்டோ. இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இதை நம்ம சேவ் பண்ணிக்கிட்டு கீழே அந்த ஆக்ஷன் பார் இருக்குல்ல, கீழே ஃபஸ்ட்டில் ஒரு டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம ஆக்ஷன் சாஃப்ட்வேரை அதாவது ஆக்ஷன் ரெக்கார்டிங் ஆகிறத ஸ்டாப் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணியாச்சு. நம்ம வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுத்துருக்கோம். அதுலேயே பாஸ்வேர்டு கொடுத்துருக்கோம். நீங்கள் இப்போ என்ன செய்வீங்கன்னா தமிழ்நாடுங்கிற அந்த கார்னரில் வீடியோ தமிழ்நாடு இருக்குல்ல, அதை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலில். கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆக்ஷன் சாஃப்ட்வேர் கொடுத்துருக்கேன், அதோட பாஸ்வேர்டும் கொடுத்துருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன்.